வணக்கம் நேயர்களே. ஒரு முறை ஹாஸ்டலில் இட்லிக்கு கவிதை சொல்லிய கவியரசர் கண்ணதாசர் ஒரு ஹோட்டல் உரிமையாளர் தனக்காக ஒரு கவிதை கேட்டபோது பரோட்டாவை பற்றி கவிதை கூறியுள்ளாராம். வாங்க என்னென்னு பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் கவிஞர், எழுத்தாளர், திரைக்கதை ஆசிரியர், இயக்குனர், தயாரிப்பாளர் என பன்முக திறமை கொண்டவர்தான் கவியரசர் கண்ணதாசர். தன் வாழ்நாளில் தான் சந்தித்த அனுபவங்களை வைத்து பல பாடல்கள் எழுதியுள்ளார். கண்ணதாசரின் கைவண்ணத்தில் வந்த பல பாடல்கள் இன்றும் ரசிகர் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வருகின்றன. அதேபோல் வாழ்க்கையில் மனிதன் சந்திக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் கண்ணதாசர் தனது வரிகள் மூலம் ஆதரவு கூறியுள்ளார். அதேபோல் ஒரு கவிஞர், இசையமைப்பாளர் இடையே நெருக்கம் இருந்தது என்று எடுத்துக்கொண்டால் அதில் முன்னணியில் இருப்பவர் கண்ணதாசர், MS விஸ்வநாதன் தான். இவர்கள் இருவரும் தமிழ் சினிமாவில் காலத்தால் அழியாத பல பாடல்களை கொடுத்துள்ளார்கள். மற்ற இசையமைப்பாளர்களின் இசையில் கண்ணதாசர் பல பாடல்களை எழுதியிருந்தாலும் MSயுடன் இவர் எழுதிய அனைத்து பாடல்களுமே தனி ரகம் என்று தான் சொல்லலாம். திரைப்பட பாடல்கள் மட்டுமல்லாமல் கவிதைகள் எழுதுவதிலும் வல்லவராக இருந்த கண்ணதாசர் ஒரு முறை ஹோட்டல் ஒன்றுக்கு சென்றுள்ளாராம். அந்த ஹோட்டல் உரிமையாளர் உடனடியாக வந்து இந்த ஹோட்டல் குறித்து ஒரு கவிதை சொல்லுங்கள் என்று கேட்டுள்ளாராம். அப்போது பேப்பர் பேனா எடுத்துவா என்று சொல்லாமல் உடனடியாக எழுதிக்கோ என்று உன் ஹோட்டல் பெயர் என்னப்பா என்று கேட்டுள்ளாராம். இதற்கு அவர் ஹோட்டல் மராட்டா என்று கூறியுள்ளாராம். இதை கேட்ட கண்ணதாசர் எழுதிக்கோ என்று சொல்லிவிட்டு ஹோட்டல் மராட்டா, கூட்டம் வாராட்டா, காசு தராட்டா, விற்காது பரோட்டா என்று கூறியுள்ளாராம். என்ன அருமையான கவிதைகள், கண்ணதாசரின் கவிதைகள். ஸோ நேயர்களே, இந்த வீடியோ பார்த்துருக்க நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்லை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ அடிக்கடி வந்துருச்சாக. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, வணக்கம்.